கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடைபெற்ற இடத்தின் சிசிடிவி பதிவுகளை சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் தாவேக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் நடத்திய 41 பேர் இறந்த அந்த சம்பவ இடத்தில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் இன்று விசாரணை தொடங்கியுள்ளனர். கடந்த 2 மணி நேரமாக தொடர்ச்சியாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த சிபிஐ குழுவில் எஸ்பி பிரவீன்குமார், சிபிஐ அதிகாரியான எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான 12 பேர் கொண்ட குழுவானது விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த இடத்தில் சாட்சியங்கள் 4 பேரை அழைத்து வந்தும் அந்த சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியானது கயிறு கட்டி தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வாகன போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த சம்பவ இடம் அமைந்துள்ள வேலுசாமிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் ஐடி கம்பெனிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்வதற்காக அந்த பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த ஐடி கம்பெனியின் உள்ளே தற்போது ஒரு சில சிபிஐ அதிகாரிகள் உள்ளே சென்று அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ச்சியாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. நன்றி மணிகண்டன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.